பெண்கள் அமைப்புகள் ரிதன்யாவுடைய வரதட்சணை பிரச்சனையா இருக்கட்டும், அவங்க தற்கொலை செய்து கொண்ட விஷயமா இருக்கட்டும், பல பல விஷயங்கள் அது பொள்ளாச்சி மேட்டரா இருந்தாலும் எல்லா இடத்துலயுமே எல்லா விஷயங்களும் மணிப்பூர் சம்பவம், தமிழ்நாட்டுல ஒரு சம்பவம் நடந்தாலும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு சம்பவம் நடந்தாலும் சரி, இல்ல மணிப்பூர்ல நடந்தாலும் சரி, எங்க பெண்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமைகள், ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா, அங்க வந்து பெண்களும், பெண்கள் அமைப்புகளும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்ப வந்து அ திடீரென்று அவர் வந்து அ வேணும்னு தான் அவர் வந்து நோண்டுற மாரி இருக்கு. அப்படி ஏதா ஒண்ணு சொல்லணும், லைம்லைட்ல இருக்கணும், கான்ட்ரோவர்ஷியலா பேசணும், யாரையா ஒருத்தர வந்துட்டு நோண்டணும், யாரையா ஒருத்தர் இழுக்கணும். அப்படி சொல்லும்போது நம்ம இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க என்ன கூப்பிட்டு அதுக்காக தான் பேசுறீங்க. ஸோ அப்போ வந்து ஒரு டாக் ஆஃப் தி டவுனா ஒரு கன்டென்ட் பேசுறதுக்கான கன்டென்ட்டா இருக்காரு. அதுதான் அவருடைய நோக்கமா தான் நம்ம பார்க்குறோம். ஆனா, அந்த நோக்கத்துக்காக தான் அவர் தொடர்ந்து நெறைய பேசுறாரு. இன்னைக்கு பெரியார பத்தி புகழ்வாரு, நாளைக்கு பெரியார திட்டுவாரு. அவர் ஏதோ பண்ணிட்டு போட்டும். அது அவரோட அரசியல். அந்த அரசியல வந்துட்டு மக்கள் பார்க்குறாங்க. அத எந்த அளவுக்கு கேட்குறாங்களோ, ஏத்துட்டு போறாங்களோ அப்படின்னு நாங்க விட்டுட்டு இருக்க இந்த நேரத்தில, தேவையில்லாம மாதர் அமைப்புகளும், பெண்கள் அமைப்புகளும் அவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கூட கேட்காம, நீங்க கொக்கைன் போட்டுட்டு படுத்திருந்தீங்களா? கஞ்சா போட்டு படுத்திருந்தீங்களான்னா, இது வந்து டூ மச்சா இருக்கு. இது தேவையில்ல. சாதாரணமா வந்து ஒருத்தருக்கு வந்து விமர்சனம் பண்றதுக்கு உரிமை இருக்கு. அது பொது வெளியில நாங்க எங்கள மாரி வந்து பொலிட்டிக்கல் லைஃப்ல இருக்கும்போது ஏற்புடையது. அதை அக்செப்ட் பண்ணி தான் வரணும். ஆனா, இது மாதிரியான கருத்துக்கள் ஏற்புடையது அல்ல. தேவையில்லாத நேரத்தில தேவையில்லாத விஷயங்கள அவர் பேசுறாரு. பெண்களை அவமரியாதை பண்ற மாரி பேசுறாரு. தொடர்ந்து பேசுறாரு. அதனால எங்களுடைய வன்மையான கண்டனத்த தெரிவிச்சோம்.